தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இவங்க நீட்டை ஒழிப்புன்னு முன்னாடி சொன்னாங்க. யாரு சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, உதயநிதி தான் நீட்டை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பரப்புரை செய்யும் போது எல்லாம் 21 ஆட்சிக்கு வரும்போது இத சொல்லிதான் எங்க கிட்டதான் அந்த ரகசியம் இருக்கு, எங்களாலதான் ஒழிக்க முடியும், அதனால நீங்க எங்க கிட்ட ஆட்சி கொடுங்க, நாங்க ஒழிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே இந்த 5 வருஷம் என்ன புடுங்குனீங்க, நீட்டை ஒழிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டாக்க ஒழிக்க முடியல. இன்னைக்கு அதாவது இப்போ வந்து நீட்டை ஒழிக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் வேற நடத்துறாங்க. ஒழிக்கணும், இதனால உயிர் பலிகள் வருது அப்படின்னு. 5 வருஷமா என்ன பண்ணீங்க? எவ்வளவு உயிர் பலிகள் போச்சு? அப்பெல்லாம் வாய் மூடி மௌனமா இருந்துட்டு இன்னைக்கு எதிர்கட்சியா இருந்தவனதான் இவங்களுக்கு பொறுப்பு வந்துருச்சு. மக்கள் மேல இது வந்துருச்சு. ஆஹா, நம்ம மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலை வந்துருச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே செய்யல. இன்னைக்கு எதிர்கட்சி, அதாவது திமுக வந்து எதிர்கட்சி, மு.க.ஸ்டாலினே தூக்கரிச்சு வீட்டுல உட்கார வச்சிட்டாலும் நமக்கு வந்து அந்த ஆதங்க அடங்கல. இன்னும் அந்த ஆதங்கத்தின வெளிப்பாடுதான் எல்லாத்தையும் வந்து இதை பண்ணல, அதை செய்யல, நீங்க ஆட்சியில இருக்கும்போது நல்லா செஞ்சுட்டீங்களா அப்படின்னு கேட்டாக்கா ஒண்ணுமே செய்யல. ஆனா நம்ம விஜயண்ணா வந்து கொஞ்சம் கால அவகாசம், அதாவது ஒரு மாசமாவது கால அவகாசம் எடுக்கும். என்னென்னலாம் பண்ணிருக்காங்க, என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க, எவ்வளவு உள்ள பாக்கி வச்சிருக்காங்க, இல்ல மொத்தமா வலிச்சுட்டு போயிட்டாங்களா, எல்லாத்துலயும் என்னென்னலாம் திட்டங்களை வந்து நிறைவேற்றி அதை வந்து பணத்தை வந்து கரெக்டா போட்டிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் செய்ய முடியும். வந்த உடனே இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு ப்ரெஷர் திணிச்சு மக்கள் கிட்ட வந்து அவதூறு பரப்புறது. இப்ப ஆரம்பிச்சு ஒரு 5 நாள் தான், அதுக்குள்ள அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விஜயண்ணா பாருங்க, அரசு பணி, அதாவது நம்ம முதலமைச்சர் நமக்கான பொறுப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு உடனே காலையில அந்த நேரத்துக்கு உள்ள வந்துடுறாரு, சாயந்தரம் 4 மணிக்கு தான் போறாரு, வீட்டுல இருந்து உணவு கொண்டு வந்துடுறாரு. இது வந்து என்ன அது எல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. மக்கள் பணத்துல இருந்து ஒரு ரூபா கூட எடுக்க மாட்டேன்னு ஏற்கனவே சொன்ன வாக்குறுதி தான், அதைத்தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இத வந்து மக்கள் இவ்வளவு பெரிய பொறுப்பு நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேயே முழு நேர பணியா ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப அமைச்சர்களுக்கான இலாக்காக்களும் ஒதுக்கியாச்சு. நம்ம விஜய் என்ன பாருங்க, பொது வழக்கு, காவல்துறை நேரடி கட்டுப்பாடு, அப்புறம் குடிநீர், இதெல்லாம் வந்து விஜயண்ணா கட்டுப்பாட்டுல எடுத்துட்டாங்க. 525 வாக்குறுதி கொடுத்தாங்க. அது எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுல ஒரு 10 20, அதாவது யானை பசிக்கு சோலை புரியுன்ற மாதிரி அதை போட்டுட்டு ஒரு 10 திட்டங்கள் மட்டும் பண்ணிட்டு இதெல்லாம் நாங்க செஞ்சுட்டோம், அதெல்லாம் நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தட்டிக்கிற அரசா தான் திமுக அரசு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 5 நாள்ல ப்ரெஷர் மேல ப்ரெஷர் போட்டு இதெல்லாம் செய்யல, அதெல்லாம் பண்ணல, நீங்க இதெல்லாம் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு போர்க்குடி தூக்குறாங்க. அதாவது இந்த செய்தி களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட முழுக்க முழுக்க சொம்பு போடுக்கு. அவங்க அவங்களோட நியூஸ பாருங்க, தாவேக்கவினர் நடத்தும் அரசு மதுபான சாலை, தாவேக்கானரை எதிர்த்து போராடுறாங்க அப்படின்றத நியூஸ் போடுறாங்க. இதை நீங்க யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு அரசுன்னு நடத்துறது நீங்க தான், மது ஆலை வச்சிருக்கீங்க திமுக, இவங்கதான் மது ஆலை வச்சு நடத்துறது இவங்கதான். இதே 2021 பாருங்க, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி போர்க்கொடி தூக்கிட்டு அவங்களே போய் மது ஆலை வாசல் முன்னாடி நின்றுட்டு போர்க்கொடி தூக்குறாங்க, கரும்பு கொடி காட்டுறாங்க. அன்னைக்கு யாருக்கும் கண்ணு தெரியல போல இருக்கு. நடத்துறதே அவங்கதான், ஆனா போர்க்கொடி தூக்குறதும் அவங்கதான். அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து புதுசா பொறுப்பேற்றிருக்கிற அந்த தாவேக்கவினர் வந்து அப்படியே பழி சுமத்துறது. அதுலயும் 717 மதுக்கடைகளை வேற மூடிட்டோம். அந்த வயிற்றுச்சல் இன்னும் தாங்க முடியல. இன்னும் அடுத்தடுத்து நடவடிக்கைகள் இருக்கு. இதுக்கு மேலதான் சம்பவமே இருக்கு. இந்த காவல்துறை நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நான் ஏற்கனவே பிரச்சாரம் செய்யும் போதே அதை முன் வச்சிருந்தாரு. அதை பாருங்க, அதை எப்பயும் வந்து செயல்படுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் திருவெற்றியூர்ல மோகன் தாஸ் அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியாது. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சரக்கு வந்து ஒயின் ஷாப்ல இல்லாம கள்ளச்சந்தையிலயும் வர போயிருக்கு. அதை வந்து தடுத்து நிறுத்தாம, அது தகவல் தெரிஞ்சும் அந்த வீடியோ வைரலா இருக்கு. அதுக்கான நடவடிக்கை எடுக்காம இருந்ததுனால அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நம்ம தாவேக அரசு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதே நம்ம திமுக அரசா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த நடவடிக்கை எடுத்திருக்க மாட்டாங்க. ஒயின் ஷாப் மூடுறது இதெல்லாம் வந்து அதுல என்ன பண்ணிருப்பாங்க, இங்க பணியிட மாற்றம், வேற ஏரியாவுக்கு டிரான்ஸ்பர், இந்த மாதிரிதான் பண்ணிருப்பாங்க. இதுதான் வந்து நடவடிக்கை அப்படிங்கிறது. காவல்துறை இந்த மாதிரி ஏதாவது தவறு நடக்குது, அது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுத்தாதான் அவங்க மேல அவங்க எல்லாரும், மற்ற காவல்துறையினர் எல்லாருமே ஒழுங்கு சரிவர வேலை பார்ப்பாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த காவல்துறை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திமுக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு, அவங்களுக்கு சாதகமாக மட்டும் நடக்கும். ஆனா
இப்போ விஜயண்ணா கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க நடவடிக்கை எடுக்கணும். தவறுனாக்கா அதாவது விஜயண்ணாவே ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இப்ப என்னன்னா, ஏன்னா பொது வழக்கு இந்த காவல்துறை எல்லாமே வந்து விஜயண்ணா கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. அமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இவர்தான் இதைதான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இதுல என்னன்னா, இப்போ காவல்துறையில வந்து பதிவாகிற வழக்குகள் எல்லாம் சிறப்பு அதிகாரிகளை கொண்டு கண்காணிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால என்ன வழக்கா இருந்தாலும் அங்க வந்து பதியப்படணும். அது பதியப்பட்டா உடனே அது நடவடிக்கை எடுக்கணும். அது நடவடிக்கை எடுத்து முடிஞ்சிருக்கான்றத பார்க்கணும்ன்றது அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி. இந்த மாதிரி சம்பவங்கள் இதுக்கப்புறம் வந்து அதாவது தவறு நடந்தா நடவடிக்கை எடுக்காம இருந்தா அவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை பாயும். நம்ம உதவாநிதி இருக்காரு பாத்தீங்களா, அதாவது நம்ம தமிழக வெற்றி கழகம் வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில பண்ணும்போது அப்போ வெளிநடப்பு செஞ்சாங்க. இவங்க குதிரை பேரம் நடத்திட்டாங்க, இவங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டாங்க, அதனால எங்களுக்கு வந்து இவங்க மேல அதிருப்தி இருக்கு, நாங்க வெளிநடப்பு செய்யறோம் அப்படின்னு. இதே வாய் தான் உதயநிதி என்ன பண்ணாருன்னா, ஆளுங்கட்சியா இருக்கும் போது எடப்பாடி அவர்களை கிண்டல் செஞ்சாரு. என்ன பண்ணாருன்னா, நாங்க வந்து இதுக்கு போன வருடம் நான் அந்த மாதிரி பேசும்போது நீங்க எல்லாம் வெளிநடப்பு செஞ்சீங்க, அதுக்கப்புறம் நேற்று பேசும்போது வெளிநடப்பு செஞ்சீங்க, இன்னைக்கும் போயிடுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா உட்காந்துருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு கிண்டல் பண்ண ஆளுங்க இன்னைக்கு இவர் வெளிநடப்பு செய்யறாரு. வேற ஒண்ணும் கிடையாது, பயம்தான். ஏற்கனவே வெளியே தேர்தல் நடக்கும் போது அப்போ தோத்தாங்க, திருப்பி சட்டப்பேரவையில பெரும்பான்மை நிரூபிக்கும் போது தோத்துட்டாக்கா இன்னும் அசிங்கமாயிருமே, அதுவும் லைவ் வேற ஓடுதே அப்படிங்கிற காரணத்துக்காக வெளிநடப்பு செஞ்சு வெளியே ஓடிட்டாரு. இவங்களோட வேலையே இதுதான். நம்ம அம்மா ஆட்சியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா இதே வேலையதான் பண்ணுவாங்க. கச்சத்தீவு என்ற பேரை கேட்டாலே வெளியே ஓடிடுவாங்க அப்படின்னு. இவங்களுக்கு இது மட்டும் தான் தெரியும். எதிர்க்கு உட்காந்து ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை முன் வைக்கணும்னா அது முடியாது. இவங்களுக்கு வெளியே சட்டை கீச்சிட்டு போட்ட மட்டும் தான் தெரியும். அதனால இவங்க வந்து இந்த வாய் இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். என்ன எப்படி பேசினா நம்ம வந்து அவங்கள தாக்கி பேசும் அவ்வளவுதான் அப்படின்னு மட்டும் தான் பேசுவாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது அவங்க. அதே போல நம்ம விஜயண்ணா வந்து பாத்தீங்கன்னா அந்த பரந்தூர் விஷயத்துக்காக தான் ஃபர்ஸ்ட் அவர் வந்து பிரச்சாரம் மாதிரி நம்ம போனாரு. பிரச்சாரம் கிடையாது, அவங்களுக்காக போய் களத்துல நிக்கும் போது பரந்தூருக்காக தான் முதையா போய் விவசாயிகளுக்காக நின்னது. இந்த மாதிரி இந்த இடத்த வந்து ஆக்கிரமிக்க கூடாது, விவசாயிகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக குரல் கொடுத்தாரு. அது உள்ள ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்தாங்க நான் நடவடிக்கை எடுப்பேன், அந்த இடத்துல விமான நிலையம் வராது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுல வந்து முதற்கட்டமா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பரந்தூர் அந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இப்ப என்ன நிலை இருக்கோ, அதாவது ஏற்கனவே என்ன செஞ்சிருந்தாங்க, என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அது அப்படி இருக்கும். அது அதுக்கு நிலைக்கு மேல வேற எந்த பணியும் மேற்கொள்ளப்படாது. அது அந்த நிலை அப்படியே தொடரும். இதுக்கப்புறம் அந்த இடத்துல என்னென்னலாம் இதெல்லாம் பேசணும்னு சொல்லி கலந்துரையாடி அதுக்கப்புறம் முடிவு எடுத்துருவோம். அந்த இடத்துல வராதுன்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இதுதான் இது நம்ம ஒரு உள்ள வர்றதுக்காக ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டு திமுக மாரி ஆட்சி பிடிச்சதுக்கு அப்புறம் மாத்தி பேசுற ஆளு நம்மளால கிடையாது. நம்ம விஜயனை வந்து அதுக்கான முடிவுகளை கம்பல்சரி கொடுப்பாருன்றதுதான். மக்கள் அவர் மேல நம்பிக்கை வச்சதுனாலதான் இந்த வாக்கு சதவீதம் இந்த ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எதிரி கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து அவங்க அதை முன் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்ப கூட பாருங்க, நீட்டுக்காக போராட போனாங்க, எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக செங்கல் தூக்கி காட்டியிருந்த நம்ம உதவாநிதி, அவருக்கு நிறைய பேர் இருக்கு. அவருக்கு இந்த மாதிரி காரணங்களாலதான் அவருக்கு அந்த மாதிரி பேர்லாம் கொடுத்துருக்காங்க, உதவாநிதி, தத்தி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொடுத்தது காரணமே அதுதான். ஏன்னா எதையும் ஆக்கப்பூர்வமா செயல்பட தெரியாது, ஏதாவது ஒண்ணு சொல்லி பிஜேபி உள்ள வந்துடும் ஆட்சி விட்டுயோன்னு நினைச்சாங்க. மக்கள் எல்லாம் உஷாரானவங்க. இப்போ வேற வழி இல்லாம நம்ம இப்ப நடக்கிற ஆட்சி மேல பிரஷரை போட்டு திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு எல்லாம் வந்து உதவி தொகை, மகளிர் உரிமை தொகை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 852 நாள், கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கழிச்சுதான் உரிமை தொகையே போச்சு. இந்த 1000 ரூபாய் போறதுக்கே உங்களுக்கு 2.5 வருஷம் தேவைப்படுச்சுன்னா மேற்கொண்டு எல்லாம் செய்யணும் அப்படின்னாக்கா அது என்னென்ன இருக்குன்றதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும். இருந்தாலும் எல்லாருக்கும் உரிமை தொகைன்றது போய் சேர்ந்துருச்சு. அதே போல தமிழ் புதல்வன் திட்டம் இதுக்கு எல்லாமே பணம் போட்டுட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்த பேரையும் மாத்திரம் உங்களை மாரி ஏடிஎம்கே ஆட்சியில இருக்கும் போது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அந்த திட்டத்தின் பேரை மாத்தி ஸ்டிக்கர் மேல நீங்க ஒட்டிப்பீங்க, கலைஞர் கருணாநிதி பேரையோ இல்ல உங்க பேரையோ இந்த மாதிரி ஒட்டி நீங்க ஆட்சி நடத்துவீங்க. அந்த இதெல்லாம் பண்ணல. என்ன திட்டத்தின் பேரை எப்படி தொடர்ந்துச்சோ அதை தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. நீங்க பாருங்க, அம்மா உணவகத்தை மூடுனீங்க, அம்மா மெடிக்கல் மூடுனீங்க, முதல்வர் ஸ்டாலின் மெடிக்கல் மருந்து உருவாக்குனீங்க. இந்த பேர் எல்லாம் எதுவுமே மாத்தாம எல்லாமே அந்தந்த பேர்லயே தொடருது. இதுதான் மக்களுக்கான ஆட்சி, மக்களாச்சு. அதனால மக்கள் நம்புறதுக்கு எதையும் தயாரா இல்லை. நீங்க உங்க வேலையை பார்க்கலாம்.